புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இங்கிருந்த மக்கள் தங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அதிநவீன பங்கருக்குள்ள வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோயின். 16 வருஷமா அந்த பங்கருக்குள்ள வாழ்ந்துட்டு கட்டாயத்தின் பேர்ல அந்த பங்கரை விட்டு வெளியில வராங்க. கூடவே தன்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாராவது மனிதர்கள் இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறா. அந்த தேடுதல் பயணத்துல நம்ம ஹீரோயின் யாரெல்லாம் சந்திக்கிறா, எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து போறா, கடைசியில தன்ன மாதிரியே மனிதர்களை கண்டுபிடிச்சாலா இல்லையாங்கிறதா இந்த சீரீஸோட முழு கதை விளக்கம். உண்மையாவே சொல்றேன், இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு கதை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த சீரீஸ்ல ஆட்டோன்னு சொல்லி ஒரு பூதம் வரும், அதைத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு இந்த கதையில யார பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல பங்கருக்குள்ள இருக்க ஒரு குழந்தையை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அப்ப அங்க வந்து ரோபோ அம்மாவும் அந்த குழந்தைய அலைக்கா தூக்கி பங்கருக்குள்ள கிடைக்கக்கூடிய பாலையை அதுக்கு குடிக்க கொடுக்குது. ஆக்சுவலா வெளி உலகத்தை போல இந்த இடத்துல மரங்கள் இல்லைனாலும் கூட அதிநவீன டெக்னாலஜி மூலமா தங்களை சுத்தி மரங்கள் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஹோலோகிராம உருவாக்குறாங்க. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுல எஃப்னு வரும்போது ஃபேமிலி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயினும் போட்டோல இருக்க அம்மாவை கை காட்டி நீங்க தான் என்னோட அம்மான்னு ரோபோவை கட்டி பிடிக்குது. ரோபோ அம்மாவுக்குமே இதை கேட்டு அளவு கிடந்த சந்தோஷம். பரவாயில்லையே, பிள்ளைக்கு நம்ம மேல ரொம்ப பாசம் இருக்குதுன்னு அதுக்கப்புறமா குழந்தைக்காக ஒரு பொம்மையை கிஃப்டா கொடுப்பாங்க. ஹீரோயினும் அதை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதவுக்கு முன்னாடியும் போயிட்டு இந்த கதவை தரேன்னு சொன்னதுமே அது ஆட்டோமேட்டிக்கா திறகுது. அப்பதான் ஹீரோயினும் பக்கத்துல இருக்க இன்னொரு பெரிய கதவை கவனிக்கிறா. ஏய், கதவை தரன்னு எவ்வளவு கத்துறாலுமே அந்த பங்கரோட கதவு மட்டும் ஓப்பனே ஆகல. குழந்தைங்கிறதால அதே இடத்துல உட்காந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அம்மா தான் பக்கத்துல வந்து இந்த பரமா, ஐயோ செல்லக்குட்டி, இன்னும் இந்த கதவை திறக்கிறதுக்கான வயசு எனக்கு வரல அப்படி இப்படின்னு பேசி சமாளிப்பாங்க. அதுக்கப்புறமா சுவர்கள்ல பொம்மையை வரைவா. ஆனா அம்மா அதையெல்லாம் அழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினை பாருங்களேன், அந்த ரோபோவோட கால் பகுதியில இவனும் அந்த ரோபோவும் இருக்க மாதிரியான ஒரு படத்தை வரைஞ்சு விடுவா. காரணத்தை கொண்டு இதை மட்டும் அழிச்சிடாதீங்க. பதிலுக்கு அம்மாவும் சிறன் சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த 6வது பிறந்தநாள் வந்துருச்சு. சூப்பரா கேக் எல்லாம் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப இந்த அம்மா பாருங்களேன், ஆம்னிபாட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன டிவைஸா கிஃப்டா கொடுக்குறாங்க. ஆமா, இதை வச்சு என்ன பண்ணலாம் செல்லக்குட்டி, நீ கேக்குற எல்லா கேள்விக்குமே இந்த ஆம்னி உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆம்னிபாட தூக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பங்கரோட கதவு இருக்கு இல்லையா அதுகிட்ட ஓடிவரா. இந்த கதவை உன்னால திறக்க முடியுமான்னு கேப்பா. ஆனா ஆம்னிபாட் கண்டிப்பா என்னால முடியாது, அதுக்கான அனுமதி என்கிட்ட இல்லன்னு சொல்லும். அன்னைக்கு நைட்டு சோகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல வந்த அம்மாவும் பாரு, நீ வெளியில போகணும்னு நினைக்கிறேன், அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உனக்குமே நிறைய சோதனைகள்லாம் இருக்கு, அதுல நீ பாஸ் பண்ணா மட்டும்தான் வெளி உலகத்துக்கு போறதுக்கான அனுமதி கிடைக்கும். என்ன மாதிரியான டெஸ்ட் என் கூட வான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரும்போது அங்க செயற்கை மூலமா ஒரு மரம் உருவாகுது. கூடவே காட்னஸ் பிரைடுன்னு ஹீரோனுக்கு டெஸ்ட் கொடுக்க போற ஆளும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐ ஜாலி, நான் ஒரு மனுஷனை பாத்துட்டேன்னு சொல்லிட்டு இவ ஓடி போய் கட்டிப்பிடிக்கலான்னு பார்த்தா அது மனுஷன் கிடையாது, ஒரு விதமான ஹாலோகிராம். என்ன இவா ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆமா, எனக்கு இன்னைக்கு 6 வயசு அப்படின்னா வெளியில போய் உன் நண்பர்கள் கூட விளையாட ரொம்ப ஆசையா இருக்க போல. அங்கிள், அப்படின்னா வெளி உலகத்துல என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா, மனித உலகம் மக்கள் செஞ்ச தவறுகளால கொஞ்சம் கொஞ்சமா அழிவு பாதைக்கு போச்சு. அதனால எதிர்கால குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நானும் என் டீமை சேர்ந்த ஆளுங்களும் நிறைய குழந்தைகளை பாதுகாப்பா பங்கர்ல வளர்க்க ஆரம்பிச்சோம். ஆனா நீ அவங்களை பாக்கணும்னா உனக்கு வைக்கக்கூடிய சோதனைகள்ல பாஸ் ஆகணும். என்ன மாதிரியான சோதனைகள்? உனக்கு தேவையான உணவை நீ தான் உருவாக்கணும். ஆபத்தான நேரங்கள்ல நீ எப்படி உன்னை பாதுகாத்துக்கணும். மருத்துவ சிகிச்சை, மனித மூளைன்னு எல்லாத்தையுமே அங்க இருக்க கார்மஸ் பிரேடும் நம்ம ரோபோ அம்மாவும் கதை கதையா சொல்லுவாங்க. ஹீரோனும் அதை கேட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் அவளுக்கு பர்த்டே வருது. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஆமா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அம்மாவும் கையில இருக்க ஆம்னியோட பவரை செக் பண்ணி பார்த்துட்டு உன் இதய துடிப்பு அதிகமா இருக்க, வேணும்னா நாளைக்கான ட்ரைனிங்க தள்ளி வச்சிடலாமா? ஐயோ, முடியவே முடியாது. என்ன மாதிரியே இருக்க மனிதர்களை நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாளைக்கு தான் ட்ரைனிங்கே முடிய போகுது, அதையும் தள்ளி வைக்கணும். நேரம் போக எனக்கு நைட் ஆகுது. ஹீரோயின் தனியா வந்து ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துருக்கா. ஒரு புது மனுஷனை பார்த்தா அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சந்தேகத்துல ஆம்னி கிட்ட, ஆமா நாளைக்கு மட்டும் நான் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் என்ன ஆகும்? என்ன இன்னும் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம கோபம். தப்புல அங்க இருக்க சுவர்களையே ஓங்கி வருவத. அப்பதான் ஹீரோயினுக்கு சுவரோட மறுபக்கத்துல ஏதோ ஒன்று இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் ஆம்னி, உன்னால இந்த கதவை திறக்க முடியுமா? முடியாது, மேக்னெட்டிக் மூலமா இந்த கதவு பாதுகாக்கப்படுது. சரி விடு, அப்படின்னா நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேபிள்ஸ்ல பவரை வேணும்னே மாத்தி விட்டு இப்ப கதவை திறந்துட்டா. மொத்தமா லாக் ஆக கூடாதுங்கிறதுக்காக கதவுக்கு கீழே ஒரு சின்ன பெட்டியை வச்சுட்டு இப்ப அந்த பக்கத்துக்கு வந்து பாக்கும்போது சுவர்கள்ல 573 இந்த பங்கரோட நம்பர் எழுதப்பட்டிருக்கு. கூடவே நம்ம ஹீரோயின் மாதிரியே நிறைய குழந்தைகள் இங்க படிச்ச மாதிரியான தடயங்கள் தெரியுது. அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போலன்னு. எப்பா யாராச்சும் இருக்கீங்களா? நான் தான் ஈவா, வெளியில வாங்கன்னு ஒவ்வொரு அறைக்குள்ளையும் போய் கத்துறா. ஆனா ஒரு பதில கூட காணோம். அப்பதான் இந்த பங்கரை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு சின்ன கதவை கவனிக்கிறா. ஆனா அது வெளிப்பக்கத்துல இருந்து நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. கூடவே அந்த கதவோட கேப்ல ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. எடுத்து படிச்சு பார்த்தா ஒரு வித்தியாசமான படமும் அதோட பின்பக்கத்துல ஈவா என்ன வந்து கண்டுபிடின்னு சொல்லி யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா சின்ன வயசுல தன்னை இந்த பங்கருக்குள்ள விட்டுட்டு போன அம்மா அப்பா, அப்படி இல்லன்னா தன்னோட நண்பர்கள் தான் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க போலன்னு ஹீரோனுக்கு அவங்கள பாக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகுது. கரெக்டா அதே டைம்ல அந்த கதவோட கேப் வழியா பாக்கும்போது வானத்துல ஏதோ ஒரு ஷிப் பறகுற மாதிரி இருக்கு. ஒருவேளை
மனிதர்களா இருப்பாங்க போலன்னு இவனும் தாங்கிட்டு இருக்க ஆம்பிளிஃபையர் மூலமா எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுன்னு சொல்லுவா. அதுவும் அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கும். இதை பார்த்ததுமே அந்த ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா தரையிறங்குது. சரி, வரக்கூடியது மனுஷங்களா இருப்பாங்க போலன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நினைச்ச மாதிரி வந்தது மனுஷன் கிடையாது, அது ஒரு ஏலியன் ஜந்து. அதுவும் 4 கைகளை கொண்டு அடக்க பயங்கரமான வேவ் கன்னை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினையே அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை கதவுக்கு இந்த பக்கத்துல இருந்ததால பெருசா காயம் படல. அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணும்னு மறுபடியும் மேக்னெட் டோர் கிட்ட வந்தவ பெட்டியை தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிட்டா. அதே டைம்ல அம்மாவும் அங்க வந்துட்டாங்க. இவன் என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க? அம்மா, அந்த கதவுக்கு பின்னாடி போன அனுமதி இல்லாம ஒன்ன யார் அங்க போக சொன்னா? மன்னிச்சிருங்கம்மா, என்ன மாதிரி யாராவது அங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க நடந்ததே வேற. விசித்திரமான ஏதோ ஒண்ணு என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நாளுக்கு யாருக்கேன் பூட்டப்பட்ட கதவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். பயந்து போன அம்மா ஹீரோனை கூட்டிக்கிட்டு ஓடுவாங்க. அதே டைம்ல நாளுக்கு யாருக்கேன் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டான். பங்கருக்குள்ள இருக்க அதிநவீன ஆயுதங்களை வச்சு தாக்கினா கூட அந்த அரக்கனுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இனிமே அந்த அரக்கனை ஷார்ட்டா 4 ஆர்ம்ஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். அதுக்கப்புறமா அம்மா இந்த பங்கரோட கதவை கடந்த 16 வருஷமா திறக்காம வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அத ஹீரோனோட உயிரை காப்பாத்துறதுக்காக திறக்குறாங்க. வெளியில போலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அங்க வந்து 4 ஆர்ம்ஸ் துப்பாக்கி வச்சு ஒரு ஷாட். கதவு பாதியிலேயே லாக் ஆயிடுச்சு. ஹீரோனால உள்ள போக முடியல. உடனே அவசரமா கிச்சனுக்கு ஓடி வராங்க. அங்க மொத்தமா 6-7 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய உணவு தான் அந்த பார்ட்ஸ்ல இருக்கு. இவா, நீ இவ்வளவு நாள் எதுக்காக பயிற்சி எடுத்தியோ அத வெளி உலகத்துல போய் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. 16 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே நிறைய குழந்தைகளை பங்கர்ஸ்ல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் உன்னை வந்து முதல் முறையா பார்க்கும்போது இந்த பங்கர்ல இருந்த ஒரே ஒரு குழந்தை நீ மட்டும்தான். அதனாலதான் நான் உன்னை இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டேன். இப்ப ஆபத்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. உன்ன மாதிரியே இருக்க மனிதர்களை தேடி கண்டுபிடி. அம்மா, அப்படின்னா நீங்களும் வாங்க. முடியாதம்மா, நான் ஒரு ரோபோ, எனக்குன்னு நிறைய விதிகள் இருக்கு. அதை மீறி கண்டிப்பா என்னால இந்த பங்கரை விட்டு வெளியில வர முடியாது. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுது. கடைசி அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுதபடியே மேல இருக்க பைப் லைனுக்குள்ள போந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டா. அதே டைம்ல பங்கருக்குள்ள இருக்க 4 ஆர்ம்ஸ் அம்மாவை அடிச்சு பறக்க விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்து ஹீரோனை தேடிட்டு இருக்கான். இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த நம்மால ஒரு கல்ல எடுத்து வேணும்னே காட்டுக்குள்ள போடும்போது அந்த சவுண்ட கேட்டு 4 ஆர்ம்ஸ் இன்னொரு பக்கத்துக்கு போயிடுவான். உடனே இதான் சாக்குன்னு உயிருக்கு பயந்து நம்ம ஹீரோயின் முதல் முறையா வெளி உலகத்துக்கு வந்து அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவ படிச்ச பாடங்கள்ல எந்த மாதிரி மரங்களும் எந்த மாதிரியான உயிரினங்களும் இருந்துச்சோ அது மாதிரி எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. எல்லாமே அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. ஒரு இடத்துல வேகமா ஓடி வந்தவ தன் கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்க மலை உச்சியில இருந்து தவறி கீழே இருக்க பள்ளத்துல விழுந்துருவா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோயின் கதை முடிஞ்சிருச்சோன்னு பார்த்தா பைபிள்ல இன்னும் உயிரோட தான் இருக்கா. மயக்கத்தை விட்டு கண்டுபிடிக்கும் போது இவ ஒரு பெரிய பூவுக்கு மேல இருக்கா. அதுவும் சாதாரண பூக்கள் கிடையாது, மலை அளவுக்கு ரொம்பவே பெருசா இருக்கக்கூடிய பூக்கள். கூடவே அது நகருது. மொத்தமா ஹீரோயினை மூடி லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நூலிலையில நம்ம அதை விட்டு பாதுகாப்பா கீழே தாவி குதிச்சுட்டா. அப்பதான் அண்ணாந்து பார்க்கும்போது வானத்துல திமிங்கலம் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. சந்தேகத்துல ஆம்னி கிட்ட திமிங்கலங்கள் பறக்குமா, பூக்களால நடக்க முடியுமான்னு கேப்பா. மனிதர்கள் வாழ்ந்த உலகத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அப்படின்னா இப்ப நம்ம எந்த உலகத்துல இருக்கோம் அதையாச்சும் கண்டுபிடின்னு கேட்டா என்னால முடியல, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுது. என்ன பண்ண போறேன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து வருது. ஐ, நான் இந்த கதை புக்ல பாத்திருக்கேன். பட்டாம்பூச்சி என் பக்கத்துல வா. நீ கையை நீட்டும் போது டக்குனு தலையை திருப்பி நம்ம ஹீரோயினையே அட்டாக் பண்ண பாக்குது. பயந்து போனவ தான் உயிரை காப்பாத்திக்க வேகமா ஓடுவா. ஒரு கட்டத்துல பக்கத்துல இருக்க செடியை வச்சு அடிக்கும் போது பட்டாம்பூச்சி அந்த இலைய தனக்கு ஒரு உணவா எடுத்துக்கிட்டு ஹீரோயினை எதுவும் பண்ணாம அங்க இருந்து பறந்து போயிடும். அதுக்கப்புறமா ஆன்மியோட உதவியால பக்கத்துல நம்மளோட பங்கர் மாதிரியே வேற ஏதாவது பங்கர் இருக்கா, என்னால ஸ்கேன் பண்ண முடியல, நீ ஒரு உயரமான இடத்துக்கு போயாகணும். சரி, நீ இவ்வளவு பக்கத்துல இருக்க மரத்துக்கு மேல ஏறி மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாக்குறா. எந்த ஒரு பங்கரும் பக்கத்துல இல்லங்கிற மாதிரி காட்டுது. சரி, அப்படின்னா 573ல இருந்த நம்ம அம்மா அவங்களுக்கு என்னாச்சு, மன்னிச்சிரு, அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு சிக்னலும் வரல. இதை கேட்டு ஹீரோயினும் மனசடைஞ்சு போயிடுவா. அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்துல யாரோ ஒரு ஆள் நடந்து போற மாதிரி தெரியுது. ஐ ஜாலி, அப்படின்னா அது கண்டிப்பா மனுஷனாதான் இருக்கும் போலன்னு எவ்வளவு வேக வேகமா ஐயா நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவா. அப்ப எதிர்பாராத நேரத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட வேர்கள் நம்ம ஹீரோயினோட காலை வளைச்சு பிடிக்குது. என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பூ. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை தன்னோட இதழ்களை பயன்படுத்தி மொத்தமா மூடிடுச்சு. நல்ல வேலையா ஒரு கத்தி பறந்து வந்து அந்த பூக்களை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயினும் அது மூலமா எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டா. ஐயா சாமி, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. ஆனா வெளியில இருக்கக்கூடிய அந்த உருவம் பதிலே பேசாம அவ கையில இருந்த ஆம்னிய தூக்கிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பூக்களை விட்டு ஹீரோயினும் வெளியில வந்து பார்க்கும்போது இவளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா இவளை காப்பாத்தினது ஒரு மனுஷன் கிடையாது, இந்த உலகத்துல வாழக்கூடிய இன்னொரு உயிரினம். இவரை இனிமே ஷார்ட்டா அலெக்ஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஹீரோயின் கால்ல மாட்டி இருந்த அந்த வேர்கள் இருக்குல்ல, அதை அப்படியே துண்டா வெட்டி அதுக்குள்ள இருந்து வடியக்கூடிய திரவத்தை குடிச்சிட்டு மீதி திரவத்தை ஒரு பாட்டில்ல பிடிச்சு வச்சுப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் தன்னோட ஆம்னி பட வாங்கிட்டா. ஆமா, நீங்க யாரு, இந்த உலகத்துல என்ன மாதிரியே மத்த மனிதர்களை பாத்திருக்கீங்களா, இப்படி எல்லாம் என்ன கேட்டாலுமே அந்த ஆளு அதையெல்லாம் கண்டுக்காம அமைதியா போயிட்டே இருக்கான். உடனே தாங்கிட்டு இருக்க ஒரு பேப்பரை காட்டி இந்த இடத்த நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டா அதுக்கும் அந்த ஆளு வாயை திறக்க மாட்டேங்கிறான். அட, என்னையா உன்னோட பெரிய ரோதனையா போச்சுன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க நேரத்துல வாய் மேல கையை வச்சு அலெக்ஸ் சத்தம் போடாதான் சிக்னல் கொடுக்குறாரு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த 4 ஆர்ம்ஸ் அரக்க இங்க வந்துட்டான். உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கினவ தன்னோட துப்பாக்கியை பயன்படுத்தி 2 பேரையும் பிடிக்க பாக்குறான். ஆனா உயிருக்கு பயந்து அங்க இங்க தெரிச்சு ஓடுறாங்க. இவங்கிட்ட வேவ்கன் இருக்கதால இவங்க எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சாலுமே அதை ரொம்ப அசால்ட்டா வெடிக்க வச்சிடறான். ஒரு
கட்டத்துக்கு மேல நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே தப்பிக்க வழி இல்லாம அந்த ஃபோரம்ஸ் கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனையும் அந்த அலெக்ஸையும் தலைகளை தொங்க விட்டுருக்கான். ஆக்சுவலா இவங்க மட்டும் கிடையாது, ஒரு பெரிய குட்டி பூதத்தையும் அந்த பைபிள்ல புடிச்சு வச்சிருக்கான். நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு இந்த கதையில ஆட்டோன்னு ஒரு மிருகத்தை எனக்கு பிடிக்கும்னு. அந்த மிருகம் தான் அங்க கயிறுகள்ல கட்டப்பட்டிருக்கு. இதை ஹீரோனும் கவனிக்கிறா. கண்ணு கட்டுற தூரத்திலேயே அந்த ஃபோரம்ஸ் நெருப்புல இறைச்சியை காட்டி சாப்பிட்டு இருப்பான். உடனே இதான் சாக்கன அசந்த நேரத்துல தங்கிட்ட இருக்க லேசரை பயன்படுத்தி கட்டியிருந்த கயிறுகளை அவுத்துட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து அந்த அலெக்ஸையும் காப்பாத்தலன்னு பார்த்தா கையில வச்சிருந்த லேசர் தெரியாதனமா அங்க இருக்க குழிக்குள்ள விழுந்துரும். அதை ஒரு நண்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான். அப்பதான் அலெக்ஸ் தன் பேக்ல கத்தி இருக்க விஷயத்த சிக்னல் மூலமா சொல்லுவாரு. உடனே இவளும் பதுங்கி பதுங்கி பேகுக்கு பக்கத்துல வந்துட்டா. அப்ப தெரியாதனமா பேக் தொப்புன்னு கீழே விழுந்துரும். அப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு பொம்மை இருக்கும். அதுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல ஃபோரம்ஸ் அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கடையில ஊருக்கு பயந்து ஹீரோயின் அங்க இருக்க அந்த ஆட்டோ இருக்குல்ல, அந்த மிருகத்துக்கு பின்னாடி விழுந்துட்டு இருக்கா. சடனா யாரோ ஒருத்தர் இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டினா உன் கை தனியா கால் தனியா பிச்சு போட்டுருவானு. ஆனா ஹீரோனுக்கு யாரு இவகிட்ட பேசுறாங்கிற விஷயமே புரியல. இதுக்கடையில கண்ணு கட்டுற தூரத்துல அந்த ரோபோ அம்மா இருந்தாங்கல்ல, அவங்களையும் இந்த ஃபோரம்ஸ் ஏதோ குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கான். செக் பண்ணி பார்க்கும்போது சர்க்கியூட் போர்ட்ல தான் ஏதோ பிரச்சனைங்கிற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரமே நான் உங்களை சரி பண்ணுவேன். இப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க கட்டி வச்சிருக்க அந்த ஆட்டோ மிருகம் இருக்கு இல்லையா, அதை இப்ப ஹீரோன் கிட்ட மனசு மூலமாவே பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பேச ஆரம்பிக்குது. துளி கூட யோசிக்காம இவ்வளவு அந்த ஆட்டோவுக்கு பக்கத்துல இருந்தவ கத்தியை பயன்படுத்தி அந்த கயிறுகளை அவுத்து விட்டா. நான் அந்த ஃபோரம்ஸை டைவர்ட் பண்றேன். அந்த கேப்ல நீ ஆளுங்களை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடு. இப்ப பிளான் போட்ட மாதிரியே நம்ம ஆட்டோவை தரத்துக்கிட்டு அந்த ஃபோரம்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த கேப்ல கட்டியிருந்த அலெக்ஸையும் தன்னோட அம்மாவையும் தூக்கிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்த்தா அம்மா ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. இவளால தூக்கவே முடியல. உடனே வேற வழி இல்லாம ஃபோரம்ஸ்க்கு சொந்தமான வண்டி இருக்கும். அதுல அம்மா உட்கார வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா. ஓட்ட தெரியாம வண்டியை ராக்கெட் மாதிரி மேல பறக்க விட்டா. இதுக்கடையில ஆட்டோவை தடுத்துட்டு போன அந்த ஃபோரம்ஸ் வேற திரும்ப இங்க வந்துட்டான். கையில துப்பாக்கியும் இருக்கு. போச்சுரா, நம்ம அவசரமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கும் போது நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து வானத்துல பறந்து போன அந்த ஷிப் இருக்குல்ல, கரெக்டா அதே கீழே இருந்த ஃபோரம்ஸ் மேலேயே தொப்புன்னு விழுந்துரும். அதுக்கப்புறம் கூட அந்த பைத்தியக்காரன் அட்டாக் பண்ணலான்னு பக்கத்துல வருவான். ஆனா ஹீரோயின் அந்த துப்பாக்கியை வச்சு அவனையும் அட்டாக் பண்ணிட்டு இவ காப்பாத்தின அந்த ஆட்டோ மிருகத்தோட உதவியால ஃபோரம்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவன் நினைக்கிறத விட இந்த காட்டை பத்தி ரொம்ப தெரிஞ்சாலு. அதனால பதுங்கி இருந்து மரத்துக்கு மேல இருந்து துப்பாக்கி வச்சு அட்டாக் பண்ணுவான். இது மூலமா ஆட்டோவுக்கு பெருசா காயம் படாம இருந்தாலும் கூட தடுமாறி பக்கத்துல இருக்க ஒரு மலையோட எஜ்ஜில மாட்டிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அங்க வந்த ஃபோரம்ஸ் துப்பாக்கி வச்சு நம்ம ஆளுங்களை சுடலான்னு பார்க்கும்போது நம்ம பள்ளத்துல குதிக்கிறது தவிர வேற வழி கிடையாது. இப்படி சொல்லிட்டு ஆட்டோ தொப்புன்னு பள்ளத்திலேயே விழுந்துட்டாங்க. ஐயோ போச்சுடா, வெங்கட்ரமணா கோவிந்தான்னு ஒப்பாரி வைக்கும் போது சடனா இந்த ஆட்டோ இந்த பறக்கும் மணியில் இருக்கும் பாத்திருக்கீங்களா, அது மாதிரி தன்னோட கைகளை விரிச்சபடி காத்துல சறுக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கு. முதல் முறையா இப்படி ஒரு அதிசயத்தையும் வானத்துல பறக்கக்கூடிய மீன்களை ரொம்ப ரொம்ப பக்கத்துலயும் பார்த்து ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறமா காட்டை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியில லேண்ட் ஆகுறாங்க. ஆட்டோ, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு புரியாத விஷயம், அப்புறம் எப்படி நீ பேசுற எல்லாத்தையுமே என்னால கேட்க முடியுது? தவறுமா, எனக்கும் அதை பத்தி தெரியாது. ஆனா நான் நினைக்கிற விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா உடஞ்சு போன அம்மாவோட சர்க்கியூட் போர்ட சரி பண்ணிட்டு இருப்பா. இப்ப அதை ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொருளை தேடிட்டு இருப்பா. அப்ப அலெக்ஸ பாருங்களேன், ஒரு பபிள் கம்ம கையில கொடுக்குறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு அந்த பபிள் கம்ம மென்னு அம்மாவோட தலையில இருந்த சர்க்கியூட் போர்ட சரி பண்ணிட்டா. கூடவே அலெக்ஸ் பேசக்கூடிய மொழிய நம்ம ஹீரோனால இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. யோ சூப்பரியா, அப்படின்னு அந்த பபிள் கம் மத்தவங்களோட மொழியை நமக்கு புரிய வைக்குமா? ஆமா ஆமா, இந்த பாரு அந்த ஃபோரம்ஸ் உன்னதான் தேடிட்டு இருக்கான். நான் பிரச்சனைக்குள்ள மாட்ட விரும்பல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ ஆச்சா அந்த ஃபோரம்ஸ் ஆச்சா? ஐயோ, எனக்கு இந்த காட்டை பத்தி எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல இல்ல கண்டிப்பா முடியாதுன்னு இவங்க ஒரு பக்கத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது சடனா கண்ணு முடிச்ச அந்த ரோபோ அம்மா ஹீரோயின் பக்கத்துல இருக்க அலெக்ஸ ஏதோ ஒரு ஆபத்தான மிருகமா நினைச்சுக்கிட்டு டப்புனு இடுப்போட தூக்கி சொல்லட்டு விராட்டி, அம்மா அவசரப்படாதீங்க, அலெக்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. எது இந்த மிருகத்தோட பேரு அலெக்ஸா? ஆமாமா, இப்ப நம்ம பூமியில இல்ல. சந்தேகத்துல உடனே இந்த இடத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது பூமி மாதிரிதான் இருக்கு. ஆனா பூமியில வாழக்கூடிய எந்த உயிரினங்களும் இங்க இல்ல. அப்பதான் ஹீரோயின் அந்த அலெக்ஸோட ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேட்சை கவனிக்கிறா. அதுல டைனாஸ்டின்னு எழுதிருக்கு. எப்பா, இத பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். இது மனுஷங்களால உருவாக்கப்பட்ட துணி. ஆமா, இதை எங்க வாங்கிட்டு வந்த? இது பக்கத்துல லார்காஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சந்தையில கிடைச்சது. அப்படின்னா நீ அந்த பொருள் வாங்கின இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியா? ரொம்ப யோசிக்காத, உனக்கு என் கையில இருக்க ஆம்னி பாட்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ மட்டும் என்ன அந்த லார்காஸ்க்கு கூட்டிட்டு போனா கண்டிப்பா இந்த ஆம்னி பாட நீயே வச்சுக்கலாம். ஆரம்பத்துல யோசிக்கிற அலெக்ஸோ அதுக்கப்புறமா இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோயின் அந்த ஆட்டோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்பதான் சந்தேகத்துல அலெக்ஸோ, ஆமா இந்த மிருகத்தை எதுக்கு நம்ம கூட கூட்டிட்டு வர? இந்த பாரு, அவன் மிருகம் எல்லாம் கிடையாது, என்னோட செல்ல ஃப்ரெண்ட் ஆட்டோ. அப்படியா, உன்னால அவங்கிட்ட பேச முடியுதா? ஆமா ஆமா, ஆனா அது எப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு புரியல. அட, பக்கத்துல இருக்க பூக்கள் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அதை தொட போற நேரத்துல அலெக்ஸ் உள்ள போந்து வேணாம் தருகிறாரு. அம்மா தாயே, நம்ம லார்கஸ்க்கு போற வரைக்கும் கை கால வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாரு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. ஆனா மத்தவங்களால இந்த சவுண்ட கேட்க முடியல. உடனே ஹீரோயின் சத்தம் வரக்கூடிய திசையில ஓடி வந்து பார்த்தா இந்த மணல் நண்டு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணு ஒரு சின்ன புடியில மாட்டிருக்கு. அலெக்ஸுக்கு இதை பார்த்து சம பயம். இந்த பாரு, உடனே இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகுறது நல்லது. ஏன்னா இந்த மணல் நண்டோட அம்மா மட்டும் இங்க வந்துச்சுன்னு வை,
இல்லையா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பால் கன்ஃபார்ம். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அந்த நண்டை நான் காப்பாத்தியே தருவேன்னு மனசுக்குள்ளேயே கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவா. உடனே குழந்தை நண்டும் லைட்டா அமைதியாகும் போது கால்ல மாட்டி இருக்க அந்த விலங்கு எடுக்கலான்னு பாக்குறா. அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருந்த எமர்ஜென்சி பட்டன் ஆன் ஆகுது. அடுத்த நிமிஷமே ஒரு பலூன் வானத்துல பறகுது. அதோட சேர்த்து நண்டு பையனும் வானத்துல பறகுறான். கரெக்டா அதே டைம்ல ஷிப் வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. பயந்து போன அலெக்ஸ் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு அங்க இருக்க பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு பாரு. நினைச்ச மாதிரியே வானத்துல பறந்து போன பலூனை பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஃபோரம்ஸ் இங்க வந்திருக்கா. இந்த பாரு அது உனக்காக வைக்கப்பட்ட பொறி. நீ இதுல மாட்டலங்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா ஹீரோனுக்கு அந்த நண்டு பையனை காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு வழியா லார்கஸ்க்கு வராங்க. உன் ஃப்ரெண்ட் ஆட்டோ கிட்ட சொல்லு இங்க இருக்க தண்ணிக்குள்ளேயும் குதிக்க கூடாது, இங்க இருக்க மீன்களையும் சாப்பிடக்கூடாது. ஆனா ஆட்டோ அதையெல்லாம் கேட்காம தண்ணிக்குள்ள தாவி குதிச்சுட்டு கவலைப்படாதீங்க நான் மீனை மட்டும் சாப்பிட மாட்டேன்னு போய் சொல்லிட்டு ஜாலியா அது ஒரு பக்கத்துல நீந்திட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு மனுஷங்கிற விஷயம் வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அம்மாவுக்கும் இவளுக்கும் ஒரு புது காஸ்டியூம் கொடுத்து இந்த அலெக்ஸ் கோட்டை வாங்கினல அந்த கடைக்காரங்கிட்ட வராங்க. இதுக்கு முன்னாடி மனிதர்கள் பயன்படுத்தின நிறைய பொருட்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன வேணும்? உடனே ஹீரோயின் உள்ள போந்து எனக்கு இந்த பொருள் எல்லாம் தேவையில்ல, அதுக்கு பதிலா தோ இந்த அலெக்ஸ் மாட்டி இருக்கக்கூடிய கோட்டை அதை நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? என்ன இதுல இருக்க பேட்ச் மனிதர்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு தகவல் தேவையா? ஆனா அதுக்கு பணம் நிறைய செலவாகுமே. கிட்டத்தட்ட 300 சிப்பிகள். அது உங்ககிட்ட இருக்கா? மன்னிச்சிருங்க என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு சிப்பிகளும் இல்ல. அப்படின்னா முதல்ல வெளியே போங்கன்னு மொத்த பெரிய அடிச்சு துரத்துட்டா. குழப்பத்தோடய பக்கத்துல இருக்க பாருக்கு வரும்போது கடைக்காரன் பேச்சு வாக்கல இங்க மீனுக்கான போட்டி நடக்க போகுது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 300 சிப்பிகள் கிடைக்கும். சரி அப்படின்னா பணத்தை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அதை கடைக்காரங்கிட்ட கொடுக்கலான்னு நேரா ஹீரோயின் இப்ப அலெக்ஸ கூட்டிக்கிட்டு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வரா. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா இவங்க போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு மீனை பணம் கொடுத்து வாங்கி ஆகணும். ஆனா இப்ப அதுக்கான பணம் கூட இல்ல. சோ ஆம்ல படம் கொடுக்கும் போது இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னா வேற வழி இல்லன்னு அம்மாவை ஒரு அடமாரமா வச்சு அது மூலமா அந்த கடைக்காரங்கிட்டயே எந்த மீன் இந்த போட்டியில ஜெயிக்கும்னு கேட்பாங்க. அவன ஒரு மீனை சொல்லி அதை நம்ம ஆளுங்க வாங்கிட்டாங்க. ஆனா பக்கத்துல வந்து அந்த மீனை பாக்குறப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப வயசான மீனே அதான். சொல்ல போனா கண்ணு கூட ஒழுங்கா தெரியல. அப்புறம் என்னமா உங்க அம்மாவை மறந்துரு. யோ அலெக்ஸ் அப்படிலாம் பேசாத. அந்த மிருகத்துக்கிட்ட மனசளவுல நான் பேசி கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிக்க வைப்பேன். அதுக்கப்புறமா போட்டியும் ஆரம்பிக்குது. முதல்ல இருக்கக்கூடிய 5 மீன்கள் மின்னல் வேகத்துல சர்ரு புருன்னு போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் பந்தயம் கட்டின அந்த வயசான மீனால நீந்தவே முடியல. கண்ணு கூட ஒழுங்கா தெரியல. டம்மு டும்முன்னு இடிச்சு கடைசியில வந்துட்டு இருக்கு. அப்பதான் தான் மனசுல நினைக்கக்கூடிய விஷயத்த அந்த மீன் கிட்ட ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பாரு உனக்கு கண்ணு தெரியல, நேரடியா உன்னால ஜெயிக்க முடியாது. சோ நான் சொல்ற மாதிரி பண்ண தண்ணிக்குள்ள போ, ஜம்ப் பண்ணு, கீழே குதி, லெஃப்ட் ரைட்னு இவ இண்டிகேட் பண்ணும்போது கரெக்டா அந்த வயசான மீனும் அதே மாதிரியே செஞ்சு ஒரு வழியா இந்த போட்டியில முதலிடத்துக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்க. 300 சிப்பிகளையும் பரிசா வாங்கிட்டாங்க. அலெக்ஸ் நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால சிப்பிகளை நீங்களே வச்சிருங்க. காலையில மறுபடியும் அந்த கடைக்காரங்கிட்ட போலாம். அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு இடம் வேணும்ல. சோ இந்த அலெக்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு வரா. ஃபேமிலில இருக்க மொத்த பேருக்கும் அலெக்ஸ பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். அதுலயும் முக்கியமா ஹீரோயின் ஒரு மனுஷங்கிற விஷயம் தெரிஞ்சு குட்டி குழந்தையெல்லாம் வாய புழுகுறாங்க. ஏடா உனக்கு 10 விரல் இருக்கா? சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஆமாங்கிறா. அதுக்கப்புறமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நம்ம அலெக்ஸ் மட்டும் நான் வெளியில போறேன், நீங்க 2 பேரும் இங்கேயே தூங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இதுக்கிடையில குட்டி பசங்களோட அம்மா ஹீரோனை தனியா கூப்பிட்டு அலெக்ஸ் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரு வழிகளை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளா இருந்தாரு. ஆனா எதிர்பார்த்த நேரத்துல அவரோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து தான் மேல நம்பிக்கை இல்லாம வேண்ட விருப்பா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் குட்டி பசங்க அக்கா உன் கால்ல 10 விரல் இருக்குல்ல அதை காட்ட நாங்க அதெல்லாம் என்றோம். சரி நீ இவ்வளவு காலை கறிட்டு ஆமா உங்களுக்கு மனுஷங்களை பத்தி எப்படி தெரியுது? பதிலுக்கு அந்த குட்டி பையனும் பக்கத்துல ஒரு மரத்துக்கு மேல இருக்க வீட்டை கை காட்டி இங்க வெலாரியசன் சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரவாதி இருந்தான். அவனுக்கு உலகத்தை பத்தியும் மனுஷங்களை பத்தியும் நிறைய கதைகளை தெரியும். ஆனா சமீப காலமா இப்ப யாரும் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டி பசங்க நல்லா தூங்கிடுவாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் திருட்டுத்தனமா வெலாரியஸ் மந்திரவாதியை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்குள்ளேயே வரா. கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. கூடவே ஆக்டோபஸ் மாதிரி நிறைய கைகள் இருக்கு. அந்த இடத்துல விடால பறக்கவும் முடியுது. நீங்க வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை தேடி வந்திருக்கு போல. எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே தெரியும் அப்படின்னா மனிதர்களை பத்தி தெரியும். ஆனா உன் கேள்வி என்னங்கறத நல்லா யோசிக்கல. ஏன்னா என்னால ஒரு பதில மட்டும் தான் கொடுக்க முடியும். உடனே இவ்வளவு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுக்கு என்னாச்சு பதில சொல்லணும்னா அதுக்கு முதல்ல நீ எனக்கு ஏதாவது பரிசுகளை கொடுத்தாகணும். பரிசுனா உன்னோட நினைவுகள்ல எது ரொம்ப அழகோ அதை எனக்கு கொடுத்தாகணும். சரி நீ இவளும் கண்களை முடிக்கிட்டு இவளோட 6வது பிறந்த நாளப்ப அம்மா ஆம்னிப்பாட கிஃப்டா கொடுத்தது. அதுக்கப்புறமா மனித இனத்தோட வாரிசுகள் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள பங்கருக்குள்ள வளர்த்திருப்பாங்கல்ல, இதெல்லாம் ஒரு ஞாபகமா அந்த பாக்ஸுக்குள்ள கொடுப்பா. அதுக்கப்புறமா விளையாடியசம் துணியை நெய்தபடி இங்க வாழ்ந்த மனிதர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு சின்ன படத்தை காட்டுவா. பல வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் பூமியை ஒரு மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போனாங்க. அப்பதான் வேட்டை வாசிகளான நாங்க இந்த உலகத்துக்குள்ள வந்தோம். ஆனா மக்கள் எங்களை ஒரு எதிரிகளா பார்த்தாங்க. சோ வேற வழி இல்லாம நாங்க அந்த மனிதர்களையும் அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோனோட நினைவுகள்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இவ ஒரு மனுஷங்கிறதும் இதுக்கு முன்னாடி குழந்தைகள் பாதுகாப்பா பங்கருக்குள்ள வளர்ந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு வெலாரியஸ்க்கு செம கோபம். ஏன்னா இவங்க மனிதர்களை ஒரு எதிரிகளா பாக்குறாங்க. கூடவே இப்ப ஹீரோனும் ஒரு மனுஷங்கிற உண்மை தெரிஞ்சதால என் வீட்டை விட்டு வெளியில பொண்ணு பக்கத்துல வந்து பயங்கரமா கத்தும் போது பயத்துல அவள உயரத்துல இருந்து தடுமாறி பக்கத்துல
பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டா. சொல்ல போனா நம்மால அதே இடத்துல மயங்கி போயிடுவா. நல்ல வேலை ஏற்கனவே தண்ணிக்குள்ள நம்ம ஆட்டோ நீந்திட்டு இருப்பால, அவன் தான் ஹீரோனை காப்பாத்தி மேல கொண்டு வருவான். ஒருவேளை உண்மையாவே இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களோ, ஒருவேளை நான் தான் இந்த உலகத்தோட கடைசி மனுஷ பிறவியோ. சாச்சா அப்படிலாம் இருக்காது, நம்பிக்கையை கைவிடாத. கண்டிப்பா உன்ன மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நீ உன்னோட குடும்பத்தையும் கண்டுபிடிப்ப. சரி, நீ இவ்வளவு ஆட்டோவை கட்டி பிடிச்சு பாசம் மலையை புரிஞ்சுட்டு இருக்க. அப்பதான் கண்ணு கெட்ட தூரத்துல இந்த அலெக்ஸ் பார்ல உட்கார்ந்து இருக்க விஷயம் தெரிய வருது. பக்கத்துல வந்து பார்த்தா கொடுத்து வச்சிருந்த 300 சிப்பிகள்ல 150 செலவு பண்ணிட்டான். எதுக்கு அப்படிலாம் பண்ணு கேட்டா, உனக்கு எனக்கு இருந்த டீல் என்ன, நான் உன்னை லார்கஸ்க்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்க ஆம்னி படம் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் நீ அதை ஒப்படைக்கல. சோ ஜெயிச்ச பணத்துல நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஹீரோனை விட்டுட்டு கிளம்பிடுவாரு. சோகத்தால வாடி போன ஹீரோயின் அடுத்த நாள் காலையில நேரா கடைக்கு வராங்க. சந்தேகத்துல கடைக்காரனும், என்னம்மா 300 சிப்பிகளை ரெடி பண்ணிட்டியா? மன்னிச்சிருங்க, என்கிட்ட பாதி பணம் தான் இருக்கு. அப்படின்னா என்னால பாதி தகவலை மட்டும் தான் கொடுக்க முடியும். அட எதுக்கு இப்ப இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க? வேணும்னா மனிதர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை என்னால உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த பாரு, நான் ரொம்ப வருஷமா இந்த கடையை வச்சிருக்கேன். உன்னை விட மனிதர்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஒரு மனுஷனை பத்தி ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சதை விட அதிகமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றான்னு புரியாம பின்னாடி திரும்பி பார்த்தா தலையில மாட்டி இருந்த முக்காட தூக்கிட்டா. அட்ட பாவி, அப்படின்னா நீ ஒரு மனுஷியா? ஆமா, பரவாயில்ல, கதைகள்ல கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப கேவலமா தான் இருக்கேன். ஆனா உன் மூலமா நான் மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. வேணும்னா உன் கையில இருக்க அந்த ஆம்னி பாடு இருக்குல்ல, அதை என்கிட்ட கூட. இது என்ன ஏதுங்கிற விஷயம் தெரியுமா? அது எதுக்குமா எனக்கு? இந்த பாரு, பக்கத்துல இருக்க ஒருகான அரண்மனையில ராணிக்கு கீழே இருக்க தலைமை மந்திரியில ஒருத்தன் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். மறுபடியும் நான் இதை அவங்கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பா எனக்கு அதிகமான பணம் கிடைக்கும். ஆனா ஹீரோனுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அதுக்கு பதிலா அந்த அரண்மனைக்கு போறதுக்கான வழி தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமே. மேப் கூட என்கிட்டதான் இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லும் போது அவசரத்துல ஹீரோயின் கவனிக்காம போயிடுவா. அப்ப கீழே வச்சிருந்த பொடியில இவளோட கால் லாக் ஆயிடுச்சு. ஏண்டி, நேத்துல இருந்த போராம்ஸ் ஒரு மனுஷ பிறவியை தேடிட்டு இருக்காங்கிற செய்தி கிடைச்சது. நல்ல வேலை நீ அதையும் கையில வந்து மாட்டிக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த போராம்ஸ் இங்க வந்துருவான். உன்னால தப்பிக்க முடியாத. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு போராம்ஸ் வந்துட்டான். இதை பார்த்து பயந்து போன நம்மால பக்கத்துல இருக்க ஒரு சின்ன இரும்பை பயன்படுத்தி லாக்க ரிலீஸ் பண்ணி அதை திரும்ப மூடாத மாதிரி கம்பியை குறுக்க வச்சுட்டா. வெளியில இருக்க போராம்ஸ் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போகக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறான். சும்மா இருப்பானா? துப்பாக்கியை வச்சு ஒரு ஷாட், மெயின் டோரோட கதவே உடஞ்சு போச்சு. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொரியல மாட்டி இருந்த கம்பி இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுருவா. எமர்ஜென்சி பட்டன் ஆன் ஆகி வழக்கம் போல பலூன் வந்து மேல பறக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்துட்டா. ஆனா அப்பவுமே போராம்ஸ் வண்டியில பறந்து வந்து ஹீரோயினை பிடிச்சிருவா. நம்ம சும்மாவா எனக்கு முடுக்க வண்டியோட பட்டனை பிடிச்சு திருப்பி விட சங்க சக்கர மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. இதான் சாக்குன்னு ஹீரோயின் தாவி குதிச்சிருவா. போராம்ஸும் வண்டியை நார்மல் ஆக்கிட்டு ஹீரோயின் எங்கன்னு பாக்கும்போது அவ ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டா. நேரா அலெக்ஸோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தவ. ஆமா, நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது, உடனே கிளம்பி ஆகணும். அந்த போராம்ஸ் எப்ப வேணா இங்க வரலாம். இந்த பாரு, வெளியில ஆபத்து இருக்குன்னா கண்டிப்பா நம்ம எங்கேயும் போக கூடாது, இதே இடத்துல தான் இருக்கணும். வேணும்னா சொல்லு, மறுபடியும் நம்ம பக்கத்துல இருக்க நம்மளோட பங்கருக்கே போயிடலாம். இல்லமா, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் குடும்பத்தை கண்டுபிடிச்சாகணும். சோ முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். அம்மா முடியாதுன்னு சொல்லும் போது, நீங்க உடனே அம்மா கிடையாது, ஒரு ரோபோ, உங்களுக்கு எப்படி மனித உணர்வுகள் புரியும்? நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த போராம்ஸ்க்கு முன்னாடியே வந்து நிக்கிறா. உனக்கு நான் தான் வேணும்ல, என்ன பிடிச்சிட்டு நீ அரண்மனைக்கு போக போற, நானும் அங்கதான் போக ஆசைப்படுறேன்னு வேணும்னு இவ அரெஸ்ட் ஆயிடுவா. அதுக்கப்புறமா வண்டிக்குள்ள உட்கார வச்சு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பாலத்து வழியா நடந்து போயிட்டு இருக்க நம்மளோட அலெக்ஸ் இருக்காருல்ல, அவரும் பார்த்து செமையா ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஒருகானாவோட அரண்மனைக்கு வராங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு சீன்ல வெலாரியஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரவாதியை பார்த்திருப்பால, அவன மாதிரியே அமைச்சரும் ஒரு தளபதியும் இருக்கா. அதுல இந்த பெருசா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் தளபதி. குட்டியா இருக்கக்கூடியது அமைச்சர். இதுக்கடையில இந்த ராஜ்யத்தோட ராணி வராங்க. ஆக்சுவலா இவங்களும் ஒரு ஏலியன் மாதிரி தான் இருக்காங்க. அப்ப இந்த அமைச்சரை பாருங்களேன், ராணி பக்கத்துல போகாதுங்க, இந்த மனுஷ பயலுங்க நம்மளோட மூளையவே உருக்கி விட்டுருவானுங்க. அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம, இல்ல இவங்க போய் சொல்றாங்க, நான் தேடி வந்தது இங்க இருக்க அமைச்சர் கிட்ட இருக்க ஆம்னி படம் மட்டும்தான். இவ பக்கத்துல வரக்கூடிய விஷயத்தை பார்த்ததுமே ராணியோட தலைமை காவலர்கள், ஆக்சுவலா அவங்க எல்லாருமே குறைஞ்சது 100 அடி உயரத்துல இருப்பாங்க. அந்த பயபலங்க உள்ள போந்து நம்ம ஹீரோயினை கையங்களமா பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கையில ஒரு கைத்தை போட்டு கட்டி நம்ம ஹீரோயினை பக்கத்துல இருக்க ஒரு அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த அமைச்சர் பையன். ரொம்ப பயப்படாத, உன் உடம்பு ரெண்டா கழிச்சு உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத ஆராய்ச்சி தான் பண்ண போறோம். அடப்போட அங்கப்ப தானே அமைச்சர் தள்ளி விட்டுட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்து கையில இருக்கக்கூடிய கயிறுகளை அவுத்துட்டு பக்கத்துல இருக்க தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுப்பா. அப்ப அங்க வந்து ராணி அப்பாவோட சிலையை பார்த்து, அப்பா இன்னைக்கு நான் ஒரு மனுஷியை பார்த்தேன், நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டா. காவலர்களே இங்க வாங்க வாங்கன்னு கத்தும் போது ஹீரோயின் சும்மா இருப்பாளா? டக்குனு ஒரு ஐடியா, அந்த அமைச்சர் சொன்ன வார்த்தையை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, ராணி என்னால உங்க மூளையை உருக வைக்க முடியும், உங்களை எச்சரிக்கிறேன், அந்த காவலர்கள் இங்க வரக்கூடாது, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு மிரட்டுவா. ராணியும் ஹீரோயின் சொல்லக்கூடியது உண்மை நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம வந்த காவலர்களை வேற பக்கமா அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறமா ஹீரோயின் பக்கத்துல வந்து, கவலைப்படாதீங்க, நான் உங்க மூளையெல்லாம் உருக்க மாட்டேன், உங்க மூலமா எனக்கு ஒரு உதவி தேவை. என்ன உதவி? அந்த அமைச்சர் இருக்கால, என் கையில இருந்த ஆம்னி பாடம் எடுத்துட்டான். ஏற்கனவே அவங்கிட்ட இன்னொரு ஆம்னி பாடம் இருக்கு, அந்த ரெண்டுமே எனக்கு கிடைச்சாகணும். வயலுக்கு ராணியும், ஐயோ அது எங்க அப்பாவோட சேமிப்பு அறைக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு அந்த சேமிப்பு அறைக்கு வராங்க. உள்ள எக்கச்சக்கமான பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆமா இதெல்லாம் என்ன? ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு முன்னாடி
முன்னாடி எங்களோட கிரகம் அழிவு பாதைக்கு போச்சு. அந்த நேரத்துல உயிர் வாழ்றதுக்காக நாங்க இந்த மனித பூமியை கண்டுபிடிச்சோம். ஆனா இது ஏற்கனவே மக்களோட கவனக்குறைவால அழிஞ்சு போயிடுச்சு. அதனால என்னோட அப்பா தான் வேற்று கிரகத்தோட விதைகளை இந்த உலகம் ஃபுல்லா தூவினாரு. அது மூலமா தான் விசித்திரமான உயிரினங்கள் இந்த உலகத்துல உருவாச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு அதுங்க மேல இருந்த ஆர்வத்தை விட மக்கள் மேல ரொம்ப ஆர்வம் அதிகம். சோ மனிதர்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களையுமே இங்க இருக்க பெட்டிக்குள்ள சேகரிச்சு வச்சாரு. ஆனா ஒரு சில வருஷங்கள்ல அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருக்க பொருளை எல்லாம் அதிகமா பார்த்ததாலதான் அவர் பைத்தியம் பிடிச்சு இறந்து போயிட்டாருன்னு அமைச்சரும் தளபதியும் ஒரு கதையை கட்டி விட்டானுங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ஒவ்வொரு பெட்டியை திறக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தலைமை காவலர்கள் மாதிரியே இன்னொரு அரைக்க அங்க வரும். ஒரு நிமிஷம் ஹீரோனே அதை பார்த்து பயந்து போயிடுவா. அப்பதான் ராணியும் கவலைப்படாத, இவனோட பேரு செப்பு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படின்னா மேல இருக்க பெட்டியை எடுத்து கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? பதிலுக்கு அந்த செப்பும் அதே மாதிரியே எடுத்து கொடுக்குது. பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பின்ஃபால் கேம். ராணியும் ஹீரோயினும் ஜாலியா அதை விளையாடுவாங்க. எனக்கு இத்தனை வருஷமா நண்பர்கள்னு யாரும் கிடையாது, நீதான் முதல் நாளு. பதிலுக்கு ஹீரோயினும் எனக்கும் அப்படிதான். கடந்த 16 வருஷமா நான் வெறும் பொம்மைகளை மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இன்னொரு பெட்டியை திறக்கும் போது அங்க ஒரு தங்க நிறத்துல கார் நிக்குது. நீ உன் குடும்பத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, உனக்கு தேவைன்னா இந்த காரை கூட இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். அப்படியா, நிஜமாவா சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டே ராணியும் ஆமான்னு சொல்ல அதே டைம்ல தளபதியும் அமைச்சரும் தலைமை காவலர்களை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. ஹீரோனை கைது பண்ண பாக்கும்போது ராணி வேணா, இவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. உங்க அப்பாவுக்கு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தாலேயே அவரோட மூளை குழம்பு போச்சு. இப்ப அதே மாதிரியே உங்களோட மொழியும் கெட்டு போயிடுச்சா? அடச்சா, ராஜ்யத்தோட பேரும் மரியாதையும் ஓம்பலமா தான் கெட்டு போகுது. இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த அமைச்சர் பையன் ஹீரோனை கைது பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு பெட்லயும் கட்டி போட்டான். கவலைப்படாத, முதல்ல உன் குரல் வளையத்தான் அறுக்க போறேன். உடனே ஹீரோனும் தப்பிக்கிறதுக்காக எனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? உன் மூளைய ஒரே நொடியில உருக்கிடுவேன். ஆனா நான் தான் உன்னை கட்டி போட்டிருக்கேன், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல கவனிக்கும் போது இவன் காப்பாத்த நினைச்ச அந்த நண்டு பையன் இருக்கான்ல, அவனும் பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கான். உடனே மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறா, டே நண்டு பையா, நான் மட்டும் சொல்ற விஷயத்த நீ கரெக்டா பண்ண போதும், நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும். பதிலுக்கு அதுவும் சரின்னு சொல்லும். அப்பதான் ஹீரோயின் அமைச்சரை கூப்பிட்டு, என் பவர் மேலேயே உனக்கு சந்தேகமா இருக்கா? இப்ப பாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நண்டு பையனை பார்த்து பயங்கரமா கத்திட்டு கண்ண முடி தூங்குன்னு மனசார சொல்லுவா. அடுத்த நிமிஷமே அதுவும் கத்திக்கிட்டு சுருண்டு விழுந்துரும். பாத்தியா, அந்த மிருகத்தோட மூளைய நான் பொசுக்கி விட்டேன். அடுத்து நீதான், சந்தேகம்னா நீயே போய் செக் பண்ணி பாரு. ஒரு நிமிஷம் மறந்து போன அமைச்சரும் நண்டு பையனுக்கு பக்கத்துல வந்து பொறுமையா கதவு திறந்தா இறந்து போன மாதிரி நடிச்ச நண்டு பையன் டக்குன்னு அமைச்சரையும் அட்டாக் பண்ணுவான். பயந்து போனவன் துண்டக்கான துணியக்கான ஓட இதான் சாக்குன நண்டு பையன் நம்ம ஹீரோனையும் காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா தலைமை காவலர்கள் ஹீரோனை தேடி வந்து பிடிச்சிருவாங்க. முதல் முறை கேமரால இருந்து வரக்கூடிய பிளாஷ் பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுவா. ஆனா ரெண்டாவது முறை அந்த மிருகம் இவ்வளவு கையங்கலமா பிடிச்சிருச்சு. நல்ல வேலையா அதே டைம்ல அங்க வந்து நம்ம சிப்ப அரைக்கிருக்கான்ல, அவன் ஹீரோனை பிடிச்ச அந்த காவலாளியை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவான். உடனே இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு வேகமா ஓடும் போது வழியில ராணி கார்ல வராங்க. உடனே ஜம்முன்னு அதுல ஏறி உட்காந்துப்பா. ராணி, எனக்கு இன்னும் இந்த ஆம்னிபாடு கிடைக்கல, அது இல்லாம கண்டிப்பா என் குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியாது, கவலைப்படாத, அதை நானே வாங்கி கொடுக்குறேன்னு நேரா அந்த தளபதி கிட்டயும் அமைச்சர்கிட்டயும் வரா. இவ்வளவு நாள் ஒரு பயத்தோடயே இருந்த ராணி இந்த முறை ரொம்ப தைரியத்தோட எங்க அப்பாவோட செங்கோலையும் ஹீரோயினுக்கு சொந்தமான ஆம்னிபாடு இது ரெண்டுத்தையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். தளபதி சும்மா இருப்பானா? காவலர்களே, ஒரு மனுஷி கூட பழகினதால ராணியோட மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது, ராணியை கைது பண்ணுங்க. ஆனா தலைமை காவலர்கள் ராணிக்கு பக்கபலமா நிக்கிறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தளபதி தன் கையில இருக்க செங்கோலையும் அமைச்சர்கிட்ட இருந்த அந்த ஆம்னிபாடையும் திரும்ப ஹீரோயின் கிட்டயும் ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ராணியும் கெத்தா சிம்மாசனத்துல உட்காருவாங்க. அடுத்த ஹீரோயின் கிடைச்ச அந்த ஆம்னிபாடு ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எங்க இருந்து சரியா 536 கிலோமீட்டர்ல ஒரு சிக்னல் கிடைக்குது. ஹீரோயினுக்கு இதை கேட்டு அளவு கிடந்த சந்தோஷம். கண்டிப்பா அவங்க மனிதர்களா தான் இருப்பாங்க, ஆனா அவ்வளவு தூரம் எப்படி போறது? அப்பதான் ராணி, உன் பயணத்துக்காக இந்த காரை கிஃப்டா எடுத்துக்கோ, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த ஒரு ஆம்னிபாட ராணியோட கையில கொடுத்து தேவைப்படும் போது கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வேகமா கிளம்புறா. அவ சரியா தெற்கு திசையில 5 கிலோமீட்டர் தூரத்துல ஹீரோயினை வளர்த்த அந்த ரோபோ அம்மா இருக்கு இல்லையா, அவங்க பக்கத்துல இருக்க மாதிரி சிக்னல் காட்டுது. சந்தேகத்துல வண்டியை திருப்பும் போது நினைச்ச மாதிரியே அம்மாவும் ஆட்டோவும் இங்கதான் இருக்காங்க. ஏவா, உன் மேல செம கோவத்துல இருக்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் போயிட்டேன். ஆட்டோ சொல்லும், அம்மாவை நீதான் சேஃபா கூட்டிட்டு வந்தியா? ஆமா ஆமா, சரிவா, அப்புறமா உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன். அம்மா வண்டியில இருங்க, மத்த மனிதர்கள் எங்க இருக்காங்கிற விஷயத்த டிராக்கிங் டிவைஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியே பேசிக்கிட்டு ஒரு வழியா காடு மேடெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் கிட்ட வராங்க. ஆனா அங்க ஏற்கனவே நம்ம அலெக்ஸ் இருக்காரு. யோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், கண்டிப்பா உன் குடும்பத்தை தேடி இங்க வரைக்கும் வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு முன்னாடியே இங்க காத்திருந்தேன். அப்பதான் ஹீரோயினை எட்டி பார்க்கும்போது பாலத்தோட மறுபக்கத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அங்கதான் மனுஷங்க இருப்பாங்கன்னு ஹீரோயின் அம்மா இவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துக்கிட்டு நம்ம அலெக்ஸோட உதவியால கொஞ்சம் கொஞ்சமா பாலத்தை கடந்து போறாங்க. அப்பதான் ஏதோ ஒரு கெட்ட நாத்தடிக்குது. கீழே குடிஞ்சு பார்த்தா கடல் தண்ணி முழுக்க செட்ரிக் ஆசிடா மாறி இருக்கு. இந்த பாரு, தப்பு தவறி உள்ள விழுந்தோம், ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே நம்ம ஆட்டோ பையன் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பேக்கை கவனிக்கிறான். இவா, நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருன்னு சந்தோஷத்துல அதை வாயில கவிக்கிட்டு ஓடி வரும்போது கால் தடுமாறி அங்க இருக்க பாலத்துல இருந்து கீழே விழுத அளவுக்கு போயிடுவான். நல்ல வேலை, நம்ம ஆளுதான் அந்த ஆட்டோவை காப்பாத்தி மறுபடியும் மேல கொண்டு வராங்க. கிடைச்ச அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருள் எல்லாம் இருக்கு. இது மூலமா முன்ன விட இவங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை உருவாகுது. ஆனா அதே டைம்ல பிரச்சனையும் உருவாகுது. என்ன
என்னன்னு பார்த்தா பாலத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி உடஞ்ச போயிருக்கு. குறுக்க ஒரே ஒரு கம்பி மட்டும் தான் இருக்கு. ஆட்டோ உருவத்துல ரொம்ப பெருசானவ, சோ கண்டிப்பா கம்பி மேல நடக்க முடியாது. என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஐடியா. எப்பா நம்ம கிட்ட தான் கார் இருக்கே, அதுல எல்லாரும் உட்காந்துக்குங்க, நான் பாதுகாப்பா உங்களை இந்த இடத்த விட்டு அங்கிட்டு கூட்டிட்டு போறேன். வேற வழி இல்லாம ஆட்டோவும் ஒரு பயத்தோடயே அந்த கார் மேல ஏறி உட்காந்துக்கும். ஆரம்பத்துல என்னதான் பொறுமையா போனாலும் கூட ஒரு கிட்டத்துல இடம் அதிகமா இருக்கதால குறுக்க இருக்க கம்பி ஒரு பக்கமா சாஞ்சிரும். கார் வேற லைட்டா பின்னாடி இறங்கும். சாக போறாங்களோ நினைக்கும் போது நல்ல வேலை ஹீரோயின் ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி அலேக்கா வானத்துல பறக்க விட்டா. நம்மளுங்க உயிர் பிழைச்சிட்டாங்க, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா கீழே விழுந்த வேகத்துல கார் அங்க இருக்க சிட்ரிக் ஆசிட்ல விழுந்துரும். அதே டைம்ல நம்ம ஆட்டோ இருக்கால, அவனுக்கு லைட்டா அடியும் பட்டுரும். டே ஆட்டோ, என்ன மன்னிச்சுடு, என் மேலதான் தப்புன்னு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நடந்த தப்ப நினைச்சு ஹீரோயின் சோகத்துல இருக்கும்போது பக்கத்துல வந்த அலெக்ஸும், பாரு என் மனைவியும் குழந்தைகளும் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் வாழ்க்கையவே வெறுத்து போயிட்டேன். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல. ஆனா நீ ஒரு முறை சொன்ன, ஞாபகம் இருக்கா, லார்கஸ்க்கு உங்களால மட்டும்தான் என்ன கூட்டிட்டு போக முடியும்னு. நீ என் மேல வச்ச அந்த ஒரு சின்ன நம்பிக்கை தான் இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நிக்க வச்சிருக்க. கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். நீ ஒன்ன நம்பினா போதும். ஹீரோயினுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டதுமே ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஆக்சுவலா இவங்க நிக்கிற இடத்தோட முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் பெரிய பள்ளம் இருக்கு. அதனால பாலத்தோட குறுக்க இருக்க கயிறுகள் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி மட்டும்தான் மேல போயாகணும். உடனே ஹீரோனுக்கு ஒரு ஐடியா. நம்ம எப்படியாச்சும் அந்த உயரமான இடத்துக்கு போயிட்டா போதும். ஆட்டோவாலதான் காத்துல பறக்க முடியும்ல, சோ அவன் மேல ஏறிக்கிட்டு நம்ம எல்லாருமே இந்த பாலத்தை விட்டு ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறமா மொத்த பேருமே பாலத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அலெக்ஸ் முதல்ல சேஃபா மேல போயிடுவாரு. அடுத்து தான் மனைவி குழந்தைகளோட ஞாபகமா இருக்கக்கூடிய ஒரு கயிறை பயன்படுத்தி ரோபோ அம்மா ஆட்டோ இவங்க எல்லாருமே காப்பாத்திடுவாரு. கடைசியா ஹீரோன் கிட்ட அந்த கயிறை தூக்கி போடும்போது நிலத்தடி மாதிரி இவ கீழே இருக்க அந்த சிட்ரிக் ஆசிட்ல விழுற மாதிரி போயிடுவா. நல்ல வேலை அலெக்ஸ் தான் டக்குனு உள்ள புந்து அவளை காப்பாத்துவாரு. அதுக்கப்புறமா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம ஆட்டோவோட முதுகுல ஏறிப்பாங்க. அவளும் ஜம்ப் அடிச்சு வானத்துல அப்படியே சறுக்கினபடி பாதுகாப்பா பாலத்தை கடந்து இப்ப இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டான். ஹீரோயினும் கையில இருக்க போட்டோவை கவனிக்கும் போது அச்சேசல் இதுல இருக்க படமும் இவ வந்திருக்கக்கூடிய இடமும் ஒண்ணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அங்க இருக்க நகரத்துக்குள்ள வந்தவ தன்ன மாதிரியே இருக்க மற்ற மனிதர்களை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி வெளியில ஒரு சுரங்க பாதையை கவனிக்கிறா. இறங்கி வந்து பார்த்தா பைபிளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு மாதிரியே இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல. அவங்களுக்காக இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா சிக்னல் எங்க இருந்து வந்திருக்குன்னு புரியாம அந்த இடத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி போகும்போது போர்வையை போத்தினபடி உடம்புல இருக்க தோள்கள் எல்லாம் சுருங்கி ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு. அவரோட கையில இருந்த ஆம்னி பாட் தான் கடைசியா ரெக்கார்ட் பண்ண விஷயத்த திரும்ப திரும்ப பிளே பண்ணி காட்டிருக்கு. மத்த ஆளுங்களே இங்க வரதுக்காக இண்டிகேட்டும் பண்ணிருக்கு. அதுல கடைசியா என்ன திரும்ப பிளே ஆயிருக்கும், இந்த மாதிரி நான் இருக்க லொகேஷனை யாராவது தேடி வந்தீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்தோட கடைசி மனுஷன் சொல்லிட்டுதான் அந்த ஆள் இறந்து போயிருக்காரு. அடச்சா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த எல்லாமே வீணா போயிடுச்சு. தனக்கான ஒரு குடும்பம் கூட இல்லையேன்னு ஹீரோயின் அழுதபடியே ஒரு பெரிய பில்டிங்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் கீழே கவனிக்கும் போது ரோபோ அம்மா அலெக்ஸ் அப்புறம் நம்ம ஆட்டோ எல்லாருமே ஹீரோனை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. உருவத்துல வேறையா இருந்தாலும் கூட இவங்களும் தன்னை ஒரு குடும்பமா தான் பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க இவங்களை விட்டுட்டு தான் இன்னொரு குடும்பத்தை தேடிட்டு இருக்கமேன்னு ஹீரோயின் தான் மனசை தேடிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த ஃபோரம்ஸ் இருக்கான்ல, அவன் ஹீரோனை பிடிக்கிறதுக்கு இங்க வரைக்கும் வந்துட்டான். அலெக்ஸ் அம்மா அப்புறம் அந்த ஆட்டோ மூணு பேரையும் வளைச்சு பிடிச்சு அந்த மனுஷ பிறவி எங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல ஹீரோயின் அந்த கட்டடத்தை விட்டு தாவி தாவி குதிச்சு ஒரு வழியா டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டா. என் குடும்பத்து மேல கை வைக்காதன்னு ஒரு பெரிய போர்டை பிடிச்சு தள்ளி விட அதை அந்த ஃபோரம்ஸ் மேல பட்டு வண்டி நொறுங்கி போயிடுச்சு. உடனே கையில துப்பாக்கி தூக்கிட்டு நேரா அந்த பைபிள்ல ஹீரோனை துரத்து வந்துட்டு இருக்கா. எங்க போனாலும் விடுற மாதிரியே இல்ல. கரெக்டா அதே டைம்ல ஃபோரம்ஸ் ஹீரோனை பிடிக்க போற நிமிஷத்துல ஒரு பெரிய பஸ் ஆட்டோ அலெக்ஸ் அப்புறம் நம்ம அம்மா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபோரம்ஸ் மேலேயே டம்முன்னு இடிப்பாங்க. சிவரோட சிவரா பையன் ஒட்டிக்கிட்டான். சரி பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா இல்ல, அவன் அந்த பஸ்ஸையும் நகர்த்திட்டு மறுபடியும் இவளை பிடிக்க வந்துட்டு இருக்கான். பாப்பா நீ முதல்ல ஓடி போயிடு, நாங்க அவனை பாத்துக்கிறோம். ஒரு பக்கத்துல ஹீரோயின் பக்கத்துல இருக்க கட்டடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கா. இதுக்கிடையில வெளியில வந்து ஃபோரம்ஸ் நம்ம ஆட்டோ அடிக்கலான்னு பார்த்தா ஒரே அடியில இவனை பறக்க விட்டான். அப்ப ரோபோ அம்மா பக்கத்துல இருக்க விளக்கு கம்பத்தை பிடுங்கி டம்முன்னு ரட்டி ஆனா ரெண்டாவது முறையா அடிக்கும் போது அவங்களையும் அலெக்ஸையும் அடிச்சு கீழே தள்ளிட்டான். அது மட்டும் இல்ல இவங்களால தொல்லை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மின்சார சிறையிலையும் லாக் பண்ணிட்டான். தூரத்துல இருந்து இதை கவனிக்கிற ஹீரோனும் ஃபோரம்ஸ் உன்னால முடிஞ்ச என்ன பிடிச்சு காட்டுன்னு பக்கத்துல இருக்க நூலகத்துக்குள்ள ஓடி வரா. பின்னாடியே ஃபோரம்ஸ் ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டான். என்னதான் ஹீரோயின் அங்க இருக்க ராக்கெட்டு பின்னாடி விழுந்திருந்தாலும் கூட ஃபோரம்ஸ பாருங்களேன், உன்னால இனிமே ஓட முடியாத, உன்னை பிடிச்சு கொடுத்தா நினைக்கிறத விட அதிகமான பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ரொம்ப ஈஸியா நம்ம ஹீரோனையும் கண்டுபிடிச்சிட்டான். நம்மளால சுட போற அந்த ஒரு சின்ன கேப்ல மின்சார வலைக்குள்ள மாட்டி இருந்த மத்தாளுங்க அம்மாவோட உதவியால டிவைஸ உடைச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. இந்த சவுண்ட கேட்டு வில்லா லைட்டா டைவர்ட் ஆவான். இதான் சாக்குன்னு ஹீரோயின் ஃபோரம்ஸ கீழே தள்ளி அவன் கையில இருந்து துப்பாக்கி வச்சு டம்முன்னு ஒரு ஷாட். நடந்த கலவரத்தால நிக்க கூட ஹீரோனுக்கு தெம்பல்ல. தட்டு தருமாறி வெளியில வந்து தொப்புன்னு விழுவா. ஆனா அப்பவுமே மறுபடியும் அந்த ஃபோரம்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறான். உன்னால இதுக்கு மேலேயும் ஓட முடியாதுன்னு துப்பாக்கி நீட்டும் போது கரெக்டா அம்மா உள்ள போந்து என் பொண்ணை தொடணும்னா அதுக்கு முதல்ல என்ன நீ சாகடிக்கணும் யோசிக்காம ஃபோரம்ஸும் ட்ரிகர் பண்ணிடுவான். நேரடியா அது அம்மா உடம்புலயே பட்டு அந்த இடமே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கத்துல ஃபோரம்ஸோட கையில இருந்த ஆயுதமே உடைஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்துல ரோபோவோட அம்மா உடம்பு முழுக்க முழுக்க டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பதான் ஹீரோனை பார்த்து நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சுமா. இந்த வெளி உலகத்துல நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இனிமே நீதான் உன்னை
காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு பாவம் அதே இடத்துல சர்க்யூட்லாம் டேமேஜ் ஆகி அவங்களோட பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கிடையில ஃபோராம்ஸ் மறுபடியும் சண்டை போட பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அப்பதான் அலெக்ஸுக்கு ஒரு ஐடியா. இவா உன்னால மனசு மூலமாவே மத்த மிருகங்கள் கிட்ட உதவி கேட்க முடியல, உன் பவரை பயன்படுத்த. உடனே ஹீரோயினும் கண்ண முடிக்கிட்ட எனக்கு உதவி தேவன் வேண்டுவா. அடுத்த நிமிஷமே ஏடா நான் உதவி பண்ண எங்க தான் இருக்கிறேன், யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் திரும்பி பார்த்தா ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு நண்டு பையனை காப்பாத்திருப்பால அந்த பைபிள் தான் இங்க நிக்கிறான். நீங்க செஞ்ச உதவியை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு அறைய பொழந்தபடி தன்னோட அம்மாவையும் தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய நண்டுகளையும் வெளியில கொண்டு வரான். ஹீரோயினை சாகடிக்க பார்த்த ஃபோராம்ஸ் இருக்கால அவனை கொத்தா தூக்கிட்டு நண்டு பைபிளைங்க உள்ள போயிட்டாங்க. மொத்தமா அவனோட கதையும் முடிச்சுட்டாங்க. ஆனா பாவம் நடந்த கலவரத்தால ஹீரோயின் மனசார நேசிச்ச அம்மாவை தான் இழந்துட்டா. அதுக்கப்புறம் முறையா ஒரு இடத்துல அவங்களை அடக்கம் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது சடனா வானத்துல ஒரு ஷிப் பறந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும் போது ஷிப்போட கதவு திறக்குது. உள்ள இருந்து ஒரு சீன்ல ஹீரோயினுக்கு 6 வயசா இருக்கும் போது கார்மஸ் பிரேடுன்னு ஒரு தாடிக்காரன் ஹீரோயின் கிட்ட பேசிருப்பால அதே ஆள் தான் இப்ப அந்த ஷிப்புக்குள்ள இருந்து வெளியில வராரு. என்ன ஏவா எப்படி இருக்க, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வா நான் உன்னை குடும்பத்துக்கிட்ட கூட்டிட்டு போறேன். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ஆனந்த கண்ணீர். ஏன்னா தன்ன மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு. இப்ப அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஹீரோயின் எந்த மாதிரியான சாகசங்கள் எல்லாம் செய்ய போறா, இது எல்லாத்தையுமே ஒரு கேள்வியை வச்சு இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க.